எண்ணெய் சட்டியை வச்சு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு போட்டு கடுகு ஒடிக்கணும். நல்லா கடுகு பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். கண்ணாடி பதத்துக்கு வரணும் வெங்காயம். அதுக்கப்புறம் தக்காளி வதக்கிக்கலாம். இப்போ கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ அடுத்து தக்காளி நல்லா குழைவாக வதக்கணும். இப்போ நல்லா தக்காளி குழைவாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி கரைசலை எடுத்து அதில் சேர்க்க வேண்டியதுதான். புளி கரைசலை சேர்த்து அதில் மசாலாலாம் மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் போடலாம். அடுத்தது நம்ம வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், திக்னஸ்க்காக போட்டுக்கலாம். அடுத்தது மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அது நமக்கு குழம்பு மிளகாய் தூள்லேயே வந்து மிளகாலாம் போட்டு தான் அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அடுத்தது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலாலாம் கரையிற அளவுக்கு வச்சு ஒரு கொதிக்க விடலாம். கொதிச்சுன்னா அந்த மசாலா இதோட பச்சை வாசம் வச்சு மூடி வச்சிட வேண்டியதான். மூடி வச்சோன்னா ஒரு கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறம் காய்கறிலாம் போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நல்லா குழம்பு இந்த மசாலாலாம் கொதிச்சு நல்லா வாசம் வந்துடுச்சு. இப்போ நாம் இந்த முருங்கைக்காயெல்லாம் எடுத்து இந்த முருங்கைக்காய் காய்கறிகளை எடுத்து போடலாம். கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் போட்டு குழம்பு வைக்கிறோம். காய்கறிகள்லாம் போடலாம். ஒரு கிண்டி அப்படி போட்டு காய்கறிகளெல்லாம் போட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணி வச்சோன்னா காயெல்லாம் நல்லா வெந்துடும். அவ்வளோதான், நமக்கு புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ காயெல்லாம் வெந்திருக்காயெல்லாம் ஒரு வாட்டி திறந்து பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரம் இதானால் போதும். காயெல்லாம் வெந்துடும். கொஞ்சம் அடுப்பை கம்மி பண்ணி கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுட்டோம்னா இது ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். புளிக்குழம்பு ரெடி.